வசந்தா வேக வேகமாக காவல் நிலையம் நோக்கி நடந்தால் புகார் கொடுக்க. எதிரே வந்து கொண்டிருந்த மூதாட்டி மங்களம் அவள் கண்ணில் பட முதியவர்களின் சுபாவத்துக்கேற்ப மங்களம் தடுத்து நிறுத்தினாள் வசந்தாவை. பாட்டி, என்னை தடுக்காதே, நான் முக்கியமான வேலையாக போய்கொண்டிருக்கிறேன் என்றாள் வசந்தா. வசந்தா, நானும் கூட வருகிறேன், என் நடைக்கேற்ப நீயும் கொஞ்சம் மெதுவா நட, பேசிக்கொண்டே போகலாம் என்றாள் மங்களம். வேண்டா வெறுப்புடன் வசந்தா நடையின் வேகத்தை குறைத்து கொண்டார். இப்ப சொல்லு வசந்தா, நீ எங்க வேக வேகமாக போய்கொண்டிருக்கிற என்று மங்களம் கேட்க, காவல் நிலையத்துக்கு என்றாள் வசந்தா. முதியவள் மங்களம் ஒரு கணம் தடுமாறினாள். என்ன சொல்ற? போலீஸ் ஸ்டேஷனுக்கா? பொம்பளை போகிற இடமா அது? இரு, நீ ஏதோ ஒரு ஆவசியத்தில் கண்முன் தெரியாத கோவத்தில் தப்பு பண்ணுறியோன்னு பயமா இருக்குடி. ஒரு நிமிஷம், என்ன விஷயம்? யாருக்கு எதிராக புகார்னு சொல்லுடி என்று மங்களம் கேட்க, எல்லாம் என் புருஷனுக்கு எதிராதான். அடி பாவி, குடியே கெடுத்தியே. நல்ல வேலை நான் வந்துட்டேன். எதுவாக இருந்தாலும் உனக்கு சந்தோஷமான முடிவு வருகிற மாதிரி நான் அவனை மாற்றுகிறேன், இது சத்தியம் என்று மங்களம் சொல்ல வசந்தா சற்று தளர்ந்தாள். இருவரும் அருகில் இருந்த பஸ் ஸ்டாண்டில் ஒதுங்கினர். உனக்கு இத்தனை கோபம் வருகிற மாதிரி அப்படி என்ன செய்தான்? உன் பேரனை நீயே போய் கேளு. அந்த வெக்க கேட்ட நீ அவனை வெட்டியே போட்டிருப்ப. அவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டான் என்று மங்களம் கேட்க, எவ்வளோ ஒரு மேலாமணிக்கிய வீட்டுக்கு அழைத்து வந்து அவளுக்கு என்ன சமத்து போட சொல்கிறான். செருப்பாலேயே அடிக்க வேண்டாமா? ஆம்பளைங்கிற திமிரில் தானே அப்படி செய்கிறான். அதுதான் போலீஸில் புகார் கொடுத்தால் அவங்க அவனை கவனிக்கிறபடி கவனித்து அனுப்புவாங்க. பாட்டி, என்னை தடுக்காத, வழியை விடு. அடி விவரம் கட்டவளே, நீ எதுக்காக போலீஸுக்கு போறியோ அங்கே அது கிடைக்காதடி. என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன் என்றாள் மங்களம். பாட்டி, நான் 10வது படிச்சிருக்கேன். நீயோ பள்ளிக்கூடத்திலே மழைக்காக கூட ஒதுங்கினதில்லை. நீ எனக்கு சொல்ல போறியா? சரி சொல்லு, கேட்குறேன். எல்லாம் என் நேரம் என்றாள் வசந்தா. அடி கூறு கட்டவளே, எனக்கு படிப்பில்லை தான், ஆனால் அனுபவம் இருக்குடி. என்ன நடக்கும்னு சொல்கிறேன் கேளு. வசந்தா மௌனமாய் இருந்தாள். முதல்ல ஒரு கேள்வி கேட்பான் போலீஸ். உன் புருஷன் உன்னை அடித்தானா? கொலை செய்திருவேன்னு மிரட்டினானா? உன் உடம்புல காயம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். என் கூட அந்த தனி அறைக்கு வான்னு உன்னை உடம்புல தொடக்கூடாத இடத்துல எல்லாம் தொட்டு பார்ப்பாண்டி. அப்புறம் கேட்பான், அடிதடி ஒன்றும் இல்லை, புருஷன் கொஞ்சாதி தகராறுனா குடும்ப நல கோர்ட்டுக்கு போன்னு விரட்டிடுவாண்டி, புத்தி கட்டவளே என்று சொல்ல, முதியவள் பேசியதை கேட்டதும் வசந்தா அவளுடைய பேச்சிலிருந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டாள். கண்ணில் நீர் மல்க பாட்டியை ஏறெடுத்து பார்த்தாள். சரி 10வது படித்தவளே, என் வீட்டுக்கு வா, பொறுமையாக உட்கார்ந்து பேசுவோம். இருவரும் முதியவளின் வீட்டை அடைந்ததும் வசந்தாவை சௌகரியமாக அமர வைத்து தாகத்துக்கு தண்ணீர் தந்து முதியவள் பேச்சை தொடர்ந்தாள். இப்போ சொல்லு விவரமா என்று கேட்க, பாட்டி, உன் பேரனுக்கு எனக்கும் கல்யாணமாகி 10 வருஷம் ஆகியும் இன்னும் என் வயிற்றுல புழு பூச்சி வளரலைன்னு உன் பேரன் அந்த மேனாமணிக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த சிரிக்கி மூலமாக தனக்கு ஒரு குழந்தை பிறந்ததும் அவளை விரட்டிடுறேன்னு உன் பேரன் பசப்புறான். எனக்கு தெரியாதா? அவளை உள்ள விட்டா என்ன வெளியே விரட்டிடுவாங்கன்னு என்றான். சரி, நீ சொல்கிறது ரொம்ப சரி. இப்போ நிதானமாக என்ன செய்யலாம்னு யோசிப்போமா? வசந்தா, இந்த விஷயம் இருக்கே, வேலியில் போட்ட வேட்டியை போல வேகமாக இழுத்தா வேட்டி கிழிஞ்சிடுமே தவிர வேலிக்கு ஒன்றும் பாதிப்பே இல்லை, புரிஞ்சுதா? ஆமாம் பாட்டி, இதுக்கு நீயே ஒரு வழி சொல்லு பாட்டி என தலைக்கு வந்திருந்ததை தலைப்பாகையோட போராப்புல ஏதாவது செய் பாட்டி என்றான் வசந்தா. வசந்தா, 10வது படித்த நீ இந்த பள்ளிக்கூடமே போகாத, இல்லை மலைக்கு கூட ஒதுங்காத கிழவிகிட்ட உதவி கேட்குறியே, அதற்கென்ன காரணமும் யோசித்து பார்ப்போமா? பாட்டி, அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை. உடனே நீ வீட்டுக்கு வந்து உன் பேரனுக்கு புத்தி சொல்லி அந்த மேனாமணிக்கு முதல்ல வீட்டை விட்டு விரட்டு, கிளம்பு என்றாள் வசந்தா. இதுதான் உனக்கு எனக்கு உள்ள வித்தியாசம். முழுக்க யோசிக்காமலே எடுத்தேன் கவிழ்த்தேன்னு எதையாவது அவசரத்திலே தவறா செய்து கையை சுட்டுக்கப்படாது. பொறுமை, ஒரு வாக்குறுதி தரேன். உன் விருப்பப்படி அந்த மேனாமணிக்கிடமிருந்து உன் புருஷனை உனக்கு முழுசாக மீட்டு தரேன். அதுக்கு முன்பாக கொஞ்ச நேரம் நாம் மனசு விட்டு பேசி சில விஷயங்களை புரிஞ்சுப்போமா? பாட்டி, உன் வாக்குறுதியை நம்புகிறேன், நீ சொல்ல வேண்டியதை சொல் என்றான். உன் புருஷன் அந்த வேசியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே நுழைந்த உடனே நீ வாழ்க்கையிலே தோற்று விட்டதாக மனம் முடிந்து வருத்தம், கோபம், ஆத்திரத்திலே உன்னை இழந்துட்ட, சரியா?
எந்த பெண்ணுமே தன்னை இழக்கத்தானே செய்வாள் பாட்டி என்றாள் வசந்தா. அப்படியா, இழந்த பிறகு என்ன செய்த? உன் புருஷனை கண்டபடி திட்டிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டேன். இதை நீ செய்யலை. உன் அவசர புத்தி, உன் தன்மானம் எல்லாவற்றையும் இழந்து விட்டதாக நினைத்து ஏற்பட்ட சோகம், பழிவாங்கும் ஆத்திரம் உன்னை விழுங்கிவிட்டது. நீ நீயாக இல்லை, அந்த ஆத்திரமாகவும் சோகமாகவும் கோபமாகவும் உருமாறியவளாக மாறிவிட்டாய் என்றாள் பாட்டி. பாட்டி, புரியும்படியாக பேசு. உன் புருஷன் தான் செய்த காரியத்துக்கு ஒரு காரணம் சொன்னானே, அதை நீ நினைச்சு பார்த்தையா? அதை மறக்க முடியுமா? அதுக்கு சமாதானமா உன் புருஷனுக்கு என்ன சொல்லி அவனை திருத்தலாம்னு யோசிச்சியா வசந்தா? நாம் எல்லோருமே செய்கிற தப்பு இதுதான். எதிரில் இருப்பவர் எது பேசினாலும் அதற்கு உடனே பதில் பேசியே தீர வேண்டும் என்கிற அவசரம். எதிராளி தவறு செய்தால் அதனால் கோபம் அடைந்து நாமும் அதே தப்பை செய்கிறோம். ஏன் தெரியுமா? நம் மனம், அறிவு, தெளிவு எல்லாவற்றையும் தான் அவமானப்பட்டு விட்டோமே என்கிற ஆத்திரமும் அவமானமும் கோபமும் விழுங்கி விடுகிறது என்றார் பாட்டி. பாட்டி, நீ சொல்வது கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கு. வசந்தா, யோசித்துப்பார். உன் ஆசை என்ன? உன் புருஷன் உன்னுடன் தொடர்ந்து வாழ்ந்துங்கிறதானே. ஆனால் நீ செய்யவிருந்த காரியம் அதை தவிடு பொடியாக்கி எடுக்குமே என்கிற தெளிவை இழந்து விட்டாய் இல்லையா? ஆமாம் பாட்டி, இன்னும் ஒரு படி மேலே போய் பேசுவோம். புருஷனை விபத்தில் இழக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தில் இழக்கலாம். அதற்காக மனைவி தன் வாழ்வையே இழந்து விடுகிறாளா? இன்னொரு கோணத்தில் பார்ப்போம். உன்னை வேண்டாம் என வெறுக்கிற புருஷனுடன் சேர்ந்து வாழ்வதில் என்ன நிம்மதி கிடைக்கும்? அதைவிட தனியாக வாழ்வதே நிம்மதி இல்லையா? வசந்தா, நாம் எல்லோருமே தனியாகத்தான் பிறக்கிறோம், தனியாகத்தான் இறக்கிறோம், தனியாகத்தான் சில காலம் வாழ்வோமே. அதில் என்ன பெரிய கஷ்டம் நஷ்டம்? பாட்டி, என் புத்தியை செருப்பாலே அடிச்சுக்கணும். நீ சொல்கிறது இப்போதான் விளங்குது. சரி பாட்டி, நடப்பது நடக்கட்டும். உன் பேரன் அவன் இஷ்டப்படியே வாழட்டும், அவனாவது சந்தோஷமாக இருக்கட்டும். நான் உன்னுடனே இங்கேயே இருந்துடுறேன் என்றான். பாத்தியா, மறுபடியும் அவசரப்படுற. அறிவுபூர்வமாக சிந்தித்து முயற்சி செய்வதிலே தப்பே இல்லை. ஆனால் அந்த முயற்சியின் விளைவை வெற்றியோ தோல்வியோ ஏற்கிற மனப்பக்குவம் வேண்டும். சரி வா, உன் வீட்டுக்கு போய் உன் புருஷனிடம் பேசி பார்க்கிறேன். உனக்கு வாக்குறுதி தந்திருக்கேனே, அதை மறக்கலாமா? வசந்தா, நம்பிக்கையோடு முயற்சிப்போம். பலன் எதுவானாலும் அதை ஏற்றுக்கொள்ளும். சரியா? சரி பாட்டி என்றான் வசந்தா. இருவரும் வசந்தாவின் வீட்டிற்குள் நுழைந்த போது வசந்தாவின் புருஷன் இருவரையும், அங்கேயே நில்லுங்க, வீரவேசமா நான் சொல்றத கூட காது கொடுத்து கேட்காம போனியே, இப்ப எங்க திரும்பி வந்த என ஆவேசமாக தடுத்தான். ஏண்டா கூறுகட்டவனே, நான் உன் பாட்டிடா, என்னையுமா உள்ள வரக்கூடாதுன்னு தடுக்கிற? ஆத்திரத்துல புத்தி புரண்டு விட்டதா? பாட்டி, நீ உள்ளவா, நான் தடுத்தது அந்த ஓடுகாலியத்தான் என்றான். அவள் வீட்டை விட்டு போனாலும் ஓடுகாலிங்கிற, இப்போ திரும்ப வந்திருக்க போது அவள் ஓடுகாலி இல்லை, நீதான் விரட்டுக்காளி, துரத்துக்காளி. தூ மானங்கட்டவனே, 4 பேர் அறிய மேளங்கொட்டி தொட்டு தாலி கட்டியவளை குழந்தை பிறக்கலைன்னு இன்னொருத்திய வீட்டுக்குள்ளே அழைச்சி வந்திருக்கியே, உன்னை என்ன சொல்கிறது? பாட்டி, நீயே நியாயத்தை சொல்லு. 10 வருஷமாச்சு, அவளால் எனக்கு ஒரு வாரிசை தர முடியல. அதனால் வேற ஒருத்தி மூலமாக என் வாரிசு கிடச்சதும் அவளை விரட்டிடுறேன். பழையபடி நாம் சேர்ந்து வாழ்வோம்னு நியாயமாக சொன்னேனே, இல்லையான்னு அவளையே கேள் என்றாள். அப்படியா? ரொம்ப நியாயமாக தான் பேசியிருக்க, அவளுக்குத்தான் புரிஞ்சுக்க முடியல. சரி, உன் நியாயத்தை நான் ஒத்துக்கிறேன் என்றாள் பாட்டி. பாட்டினா உனக்கு இருக்கிற அறிவை அவளுக்கு கொஞ்சம் கடனாக தந்து ஒத்துக்க சொல்லு என்றாள். இரு அவசரப்படாத. அவளுக்காக நான் உன்னிடம் நீ சொல்கிற நியாயத்தையே அவளுக்கு நீ தரணும்னு சொல்கிறேன். என்ன சொல்கிற பாட்டி? அவளால் உனக்கு வாரிசு தர முடியலன்னு நீ வேற ஒருத்திய வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க. அதே நியாயம் அவளுக்கும் உண்டு இல்லையா? அதை உன்னால் தர முடியுமா என்று சொல்ல, விவரமாக சொல்லு பாட்டி. உனக்கு மட்டும்தான் 10 வருஷமா இல்லையா? வசந்தாவுக்கும் தானே இல்லை வாரிசு, சரியா? அதில் என்ன சந்தேகம் பாட்டி? வசந்தாவினாலே வாரிசு தர முடியலன்னு நீ நினைக்கிற மாதிரி உன்னால் தர முடியலன்னு வசந்தா நினைக்கிறதுல தப்பில்லையே. அது உன்னை ஒன்றும் செய்ய சொல்லலை. நீ எப்படி இன்னொருத்திய வீட்டுக்குள்ளே கூட்டு வந்திருக்கியோ அதே போல் வசந்தா ஒருத்தனை வீட்டுக்குள்ளே அழைத்து வந்து அவனோட சேர்ந்து வாழ்ந்து வாரிசு பெற நினச்சா அதுவும் நீ சொல்கிற நியாயம் ஒன்று தானே, செய்யட்டுமா என்று பாட்டி சொல்ல, நான் ஆம்பளை, அவள் பொம்பளை என்றாள். சரிடா, அதை யார் இல்லைன்னு சொல்கிறாங்க? நியாயம் 2 பேருக்கும் பொது தானே. வசந்தா உன்னை தடுக்க மாட்டா, அதுபோல் நீயும் அவளை தடுக்கக்கூடாது. நியாயந்தானே பேராண்டி என்று மங்களம் கேட்கவும், வசந்தாவின் புருஷன் வேகமாக உள்ளே சென்று அந்த மேனாமினிக்கு பணம் கொடுத்து வெளியே அனுப்பிவிட்டு பாட்டியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்.